தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் செல்லப்பிராணிகளுக்கு நீர் ஆகாரங்கள் கொடுப்பதுடன் நிழலில் வைத்து பராமரிப்பதே சிறந்தது என கால்நடைத்துறையின் ஸ்ரீரங்கம் கோட்ட உதவி இயக்குநர் கணபதி பிரசாத் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது திருச்சி செய்தியாளர் விஜயகோபால் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். தமிழகம் முழுவதுமே வெயிலின் தாக்கமானது தற்போது தொடர்ச்சியாக அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. மனிதர்களே இதன் தாக்கம் தாங்க முடியாமல் தவிக்கின்ற வேளையில் அவர்கள் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளை எவ்வாறு பராமரிப்பது என்பது குறித்து நாம் திருச்சி தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் கோட்ட உதவி இயக்குனர் கணபதி பிரசாத் நம்ம அருகில் இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். இப்போ கோடை காலம்ங்கிறது அதிகமான வெயிலின் தாக்கம் இருக்கு. இதுல நம்ம செல்ல பிராணிகள் நாய் பூனையெல்லாம் வளர்க்குறாங்க. அதை எப்படி பராமரிக்கணும், எப்படி அதை பாதுகாக்கணும், அதை சொல்லுங்க சார். பொதுவாகவே தற்போது கோடை காலத்தின் தாக்கம் கடுமையாக இருப்பதால் உடல் வெப்பம் அதிகரிக்கிறது. பொதுவாக நமக்கு வேர்த்து அந்த உடல் வெப்பத்தை நம்ம தணிச்சுக்கிறோம். ஆனால் நாய்களுக்கோ பூனைகளுக்கோ மற்ற இதுக்கோ அந்த அளவுக்கு வேர்த்து அந்த உடலை வெப்பத்தை தணிக்க மிகவும் சிரமமாக இருப்பதால் அதை நாம் அவர்களுக்கு உடல் வெப்பத்தை தணிப்பதற்கான யுத்திகளையும் கையாள வேண்டியிருக்கிறது. பொதுவாக பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் நாய் எப்போதுமே தன்னுடைய உடல் வெப்பத்தை வாய் மூலமாகவும் மூச்சு காற்று மூலமாகவும் வெளியேற்ற செயல்படுகிறது. அதே போல் ஆனால் அந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லாமே நம்ம மனிதராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி வெயில் காலத்தில் அதிக நீர் இழப்பு, உடலில் நீர் இழப்பு நிறையா இருக்குது. அதனால் முதல்ல அதுக்கு தேவையான நீர் நிறையா கொடுக்கணும். அதே மாதிரி வெயில போகாமல் நிழலான பகுதியில் அந்த நாய்களையோ பூனைகளையோ இருக்க வைக்கிறது ரொம்ப முக்கியம். பூனையாக இருக்கட்டும் நாயாக இருக்கட்டும் இறைச்சிகள் தான் அதிகமாக கொடுக்குறாங்க. இந்த கோடை காலத்தில் இறைச்சி சம்மந்தப்பட்ட உணவுகள் கொடுக்கலாமா, அது ஒத்துக்குமாறு? பொதுவாகவே கோடை காலத்தில் இந்த செல்லப்பிராணிகள் உணவு எடுக்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் சார். நீர் தான் நிறையா சாப்பிடும். பொதுவாக நாய்களோ பூனைகளோ பார்த்திங்கன்னா நீர் நிறையா சாப்பிடும். ஆனால் உணவு ரொம்ப குறைவாக தான் எடுக்கும். அதே மாதிரி உடல் எடையும் நல்லா குறையும். அந்த நேரம் நீர் ஆகாரம் நிறையா கொடுக்கறது ரொம்ப முக்கியம். நீர் கலந்த எந்த ஆகாரமாக இருந்தாலும் நீர் கலந்து நம்ம கொடுக்கறது ரொம்ப முக்கியம். இறைச்சி கொடுக்கலாம், ஆனால் குறைவாக கொடுக்கணும். இறைச்சி கொடுத்தா அது கூடவே கொஞ்சம் நீர் அதிகமான, இப்போ பொதுவாக குளிர்காலங்களில் கொடுக்குற இறைச்சி நீரின் அளவோட வெயில் காலத்தில் நீரோட அளவு கூட இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் சார். விவசாயிகளுக்கு ஆடு கோழி மாடு தான் ஒரு முக்கியமான ஒரு பொருளாதாரமாக இருக்குது. அவங்க இந்த வெயில் காலத்தில் எப்படி அந்த ஆடு மாடுகளை பார்த்துக்கணும்? பொதுவாக பார்த்தீங்கன்னா கிராமங்களில் மாடுகளை கொட்டகையில் அடைக்கிறாங்க, இல்லை மரத்தில் கட்டி போட்டு வீட்டுக்கு பின்பக்கம் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் மாடுகளை கண்டிப்பாக நிழலில் ஒரு மரத்தடி நிழலில் தான் வைக்கணும். அதே மாதிரி மேய்ச்சலுக்கு அனுப்பும்போது இப்போ வெயில் நேரங்களில் அனுப்பாமல் காலையில் ஒரு 7 மணிக்கெல்லாம் மேய்ச்சல் கொண்டு போய் ஒரு 11 மணிக்கு வீட்டுக்கு திருப்பி கொண்டு வந்துடுறது ரொம்ப நல்லது. 3 மணி 4 மணிக்கு மேலே திரும்பி மீண்டும் மேய்ச்சலுக்கு அனுப்பலாம். வெயிலுக்கு நேரங்களில் அதாவது இந்த 8 மணிலேருந்து 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அந்த கடுமையான வெயில் தாக்கம் இருக்கும் நேரங்களில் நம்ம அந்த மேய்ச்சலுக்கு அனுப்பாமல் இருக்க நல்லது. இதே போல் அதுக்கும் நீர் தேவையான நீர் கண்டிப்பாக கொடுக்கணும். மற்ற காலங்களில் கொடுக்கறதோட அந்த வெயில் காலத்தில் நீர் ரொம்ப அதிகமாக கொடுக்கணும். மாடு மேலேயுமே நீங்கள் நீரை தெளிக்கலாம். கொட்டகையில் கொஞ்சம் ஓரளவுக்கு குளிராக இருக்கிற மாதிரி ஒரு நீர் ஸ்ப்ரே பண்ணி வைக்கலாம். கொட்டகையின் மேல் கூரையிலும் நீரை தெளித்து அந்த சுற்றுப்புற சூழலில் உள்ள வெப்பத்தை நம்ம தணிக்கலாம்.